இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு நம்ம ஆயத்தமாகி கொண்டிருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். ஆலயத்துக்கு வெறுங்கையோடு போகாமல் வார்த்தை சொல்லுகிறது. தசமபாகத்தை செலுத்தும்படி இந்த வார்த்தை நமக்கு ஆலோசனையும் அறிவுரையும் ஆண்டவர் சொல்லுகிறார். தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அநேகர் ஏன் தசமபாகம் கொடுக்கணும்? ஆண்டவருக்கு நம்ம கொடுத்தா தானா? ஏன் நம்ம ஆண்டவருக்கு இந்த காரியத்தை செய்யணும்? அது புதிய ஏற்பாட்டில் எங்கேயும் சொல்லப்படலை. இப்படியான பல கேள்விகளை கேட்குறத நம்ம பார்க்குறோம். ஒரு பிச்சைக்காரன் இருந்தானாம். அந்த பிச்சைக்காரன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவனை பார்த்து ஒரு பெரிய விலையுயர்ந்த காரில் வந்த ஒரு செல்வந்தர் அவன் அருகிலே நின்றார். நிற்கும்போது ஓடி போய் அவரிடத்த பிச்சை கேட்குறான். பிச்சை கேட்கும்போது அந்த செல்வந்தர் அவனை பார்த்து சொன்னாராம், அப்பா நல்லா இருக்கிற, சரீரம் நல்லா இருக்குது, நல்ல திடகாத்திரமாக இருக்கிற, நீ ஏன் பிச்சை எடுக்கிற? ஏதாவது ஒரு வேலைக்கு செல்லலாமே என்று கேட்ட உடனே, ஐயா நானும் எத்தனையோ இடங்களில் நான் வேலை தேடி விட்டேன், எனக்கு வேலை யாரும் கொடுக்கல, நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடிந்தால் கூட எனக்கு சொல்லுங்கள், நான் வேலை செய்வதற்கு ஆயத்தம் என்று சொன்னான். உடனே அவர் சொன்னாராம், எனக்கு 100 ஏக்கரில் ஒரு பண்ணை வைத்திருக்கிறேன், அதை நான் உன்னிடத்தில் தருகிறேன், நீ என்னோடு கூட வா, அந்த பண்ணையில் நீ வேலை செய், அது நன்றாக விளைகிற காய்கறிகள் கனிகள் எல்லாவற்றையும் நீ போய் மார்க்கெட்டில் நீ வியாபாரம் செய்யலாம், நீயே பொறுப்பாக இருந்து அதை விற்று எல்லா காரியங்களாம் செய். அப்போ அவன் கேட்டான், ஐயா இதற்கு நான் என்ன தர வேண்டும்? நீ ஒன்றும் தர வேண்டாம், விளைகிறதுல 90% வருகிற லாபத்தில் 90% நீ வைத்துக்கொள், 10% மட்டும் எனக்கு நீ என் பேங்க் அக்கௌண்ட்டில் நீ செலுத்தி விட்டால் போதும், மற்றவெல்லாம் உனக்கு தான், உன்னுடைய மேற்பார்வையில் இருக்கட்டும் என்று சொல்லி அவனை கொண்டு போய் அந்த பண்ணையில் வைத்தான். ஒரே சந்தோஷம். நான் எந்த முதலீடும் செய்யவில்லை, என்னை அழைத்தார், 100 ஏக்கரை கொடுத்திருக்கிறார், மரங்கள் இருக்கிறது, செடிகள் இருக்கிறது, பழங்க வகைகள் இருக்கிறது, தானியங்கள் விளைகிறது, எல்லாவற்றையும் இவன் பார்க்குறான். எல்லாவற்றையும் பார்த்த உடனே இன்னும் மகிழ்ச்சி. எல்லாவற்றையும் கொண்டு போய் விற்று பணங்களை கிடைத்த அந்த வருடத்தில் எவ்வளவு பணங்கள் கிடைத்ததோ அதில் 10% கொண்டு போய் அவருடைய அக்கௌண்ட்டில் போடுவான். 1 வருடம் செய்தான், 2 வருடம் செய்தான், 3 வருடம் செஞ்சான். அவனுக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது, நான் உழைக்கிறேன், நான் இந்த தோட்டத்தெல்லாம் பார்த்து கொள்கிறேன், நான் இந்த பழங்களையெல்லாம் பறிக்கிறேன், இதில் வண்டியில் கொண்டு போய் நான் மார்க்கெட்டில் விற்கிறேன், எல்லாம் செய்வது நான், இவர் வருவதே இல்லை, இவர் பார்க்குறதும் இல்லை, இவருக்கு நான் ஏன் 10% பேங்க்கில் நான் போடணும்? நான் போட வேண்டிய அவசியம் என்ன என்ற எண்ணம் இவனுக்கு வந்த உடனே பேங்க்கில் போடுற காரியத்தை அவன் நிறுத்த ஆரம்பித்தான். இதுதான் இந்த பிச்சைக்காரனுக்கு வருகிற மனநிலைமை. நம்ம கூட அந்த பிச்சைக்காரனை போலத்தான். ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகமும் இந்த நிறைவும் பூமியும் எல்லாம் அவருடையது. அவர் கொடுக்கிற சுகம், அவர் கொடுக்கிற பலன், அவர் கொடுத்த வேலை, அவர் கொடுத்த தொழில், அவர் கொடுத்த வியாபாரம், இதில் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கை நம்ம கொடுப்பதற்கு, முதற் பலனை கொடுப்பதற்கு, தசபாகம் கொடுப்பதற்கு நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று நம்ம கேட்டோம்னா, இதை தவிர முட்டாள்தனமான காரியம் எதுவுமே இல்லை. அந்த பிச்சைக்காரன் முட்டாள்தனமான காரியத்தை செய்தான். அந்த எஜமான் அவனை அந்த தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்வோம். நம்ம சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறவர் அவர், விதைகளை கொடுக்கிற அவர், விளைக்க செய்கிறவர் அவர், இந்த பூமி அவருடையது. நம்ம செய்கிற எல்லா ஆசீர்வாதமும் நம்ம பெற்றுக்கொள்ள எல்லா ஆசீர்வாதமும் அவர் கொடுக்கிறது. ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயங்களுக்கு போகும்பொழுது காணிக்கைகளோட, தசமபாகங்களோட, பொருத்தனை காணிக்கைகளோட நம்ம ஆண்டவரை கனப்படுத்துவோம், அவர் நம்மை கனப்படுத்துவார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன், சோத்தரிக்கிறேன். இந்த நாளை ஆண்டவரை உம்முடைய ஆலய ஆராதனைகளை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு சபைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு ஊழியக்காரன் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டிய சத்தியத்தை ஆண்டவரை வெளிப்படுத்துங்க. காணிக்கைகளை அங்கீகரித்து 1000 உம்முடைய பிள்ளைகளுக்கு திருப்பி தாங்க. ஆண்டவரை ஆசீர்வாதமாய் நடத்துங்க. துதிகான மகிமை ஒருவருக்கே எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை மதிய வேளையில் 1 மணிலேருந்து 1:30 மணி வரை
சேனல் 316 சேனல் என்கிற டிவியில் தேவனுடைய வார்த்தை வரும். அதை நீங்கள் பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அதேபோல் மாலை வேளையில் 5லிருந்து 5:30 மணி வரை ஜாய் டிவியிலையும் தேவனுடைய வார்த்தை வரும். அதையும் நீங்கள் பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.